என்ன நினைக்கிறேன்னா உலக அழிவுக்கு வந்துடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். வேற எதுவுமே நினைக்கல. நாம எல்லாம் கரெக்டா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஆனா நாம சரியில்லை, அதனால உலகம் அழிஞ்சிட்டு வருது. நடுத்தர மக்கள் தான் நாங்க. சிலிண்டரே 1000 rupees தாண்டிச்சுன்னா வாங்குறது கஷ்டம் தான். அடித்தர மக்கள் ஆகட்டும், நடுத்தர மக்கள் எல்லாருமே இதால ரொம்ப பாதிக்கிறோம். நாங்க 1600 ஒரு சிலிண்டர் வாங்க தேவையில்ல. 650 ரூபா சம்பளம் இங்க. அது வாங்கி நான் குடும்பத்தை பார்க்க முடியுமா? வேலைக்கு போகணுமா? 6000 ரூபாய் கட்ட வாடகை கட்ட முடியுமா? இதனால வீட்டு சிலிண்டரும் அதிகப்படுத்துறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வாங்கும்போது வீட்டு சிலிண்டர் 900 ரூபாய் இருந்தது, இப்போ 1100 ரூபாய் ஆயிடுச்சு. அதனால கஷ்டமா இருக்கு. இப்போ போன பங்கு எல்லாமே மூடி வச்சுக்கிறாங்க. ஒரு சில பங்கு கிட்ட அவன் சொல்றது தான் ரேட்டு, கவர்மெண்ட் சொல்ற ரேட்னா இல்லை. அவன் என்ன ரேட்டு சொல்றான்னா ஒன்றும் இல்லை, பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு. என்ன பண்ணுறாங்க? அது அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் நிலைமை அதுக்கு மாறவே இல்லை. நிச்சயமா நடக்கதான் நாங்கள் செய்வது. நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தட்டுப்பாடாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த போர்க்காலத்தால் நமக்கு இன்னும் என்னென்ன கஷ்டங்கள் இருக்க போகுதுன்றது தெரியல நமக்கு. இப்போ எங்கள் வீட்டில் 2 நாளாக இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேஸ் வரத்துக்கு 30 நாள் ஆகும், 20 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் விலையும் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மண்ணெண்ண சமைச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அது எங்க இருக்குன்னு தெரியாது. நம்ம கேஸ் இல்லைன்னா கரண்ட் அடுப்பு அது யூஸ் பண்ணோம். அது கரண்ட் இவன் பார்த்தா 100 யூனிட்டுக்கு மேல போனா டபுள் மடங்கு போட்டுருவான். என்ன செய்யப்பா? தயவு செஞ்சு போற நிற்பாட்டு. நீ கையை காலை வச்சுட்டு சும்மாரி உனக்கு விளையாடுனா வடகொடையில போய் விளையாடு. கிம்ஜங்கிட்ட போயிட்டு அவன் சும்மா தான் இருக்கான். மற்ற நாடு சீண்டாது, அவ்வளோதான். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். இன்னைக்கு தமிழகத்துல பெரும் பேசும் பொருளா இருக்கிற விஷயம் இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு. இதனால பல வீடுகள்ல சமையல் பாதிக்கப்பட்டிருக்கு, ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கு, டீ கடைகள் மூடப்பட்டிருக்கு, டீ கடைகள்ல டீயோடைய விலைகள் ஏற்றப்பட்டிருக்கு. இதை பத்தின மக்கள் கருத்து என்ன, இதனால மக்கள் எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குல்ல, இப்ப அதனால நீங்க எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கீங்க? நிறைய பாதிப்படைஞ்சிருக்கோமே. வீட்டில் இப்போ ஒரு சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. இப்போ புக் பண்ண போனால் 30 நாள் கழிச்சா வருன்றாங்க. பசங்களை வச்சுருக்கோம், குழந்தைங்கள வச்சுருக்கோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் வாழ்வாதாரம் தான் ரொம்ப பாதிப்புப்படுது. ஏன்னா எங்கே போனாலும் கேஸ் கிடைக்கல. அவன் ஒரு ரேட்டு விற்கிறாங்க. கவர்மெண்ட் ஒரு ரேட்டு சொன்னால் ஒருத்தன் 85 ரூபான்றான், ஒருத்தன் 70 ரூபான்றான், ஒருத்தன் 72 ரூபான்றான், ஒருத்தன் 64 ரூபான்றான். நாங்கள் எங்கே போய் முடியுதுன்னு எங்களுக்கு தெரியல. சிலிண்டர் புக் பண்ணா எங்களுக்கு சிலிண்டரே வரமாட்டேங்குது, அனுப்பவும் மாட்டேன்றாங்க. இல்லம்மா, இப்போ நேத்து ஒரு நாள் தான் பிளாக் பண்ணிருக்காங்க. அதுக்கே இன்னைக்கு விலை அதிகமாயிருச்சு. 2500 ரூபா சொல்றாங்க பிளாக்ல அப்படின்னு சொல்றாங்க. பிளாக்ல தெரியாது, எங்ககிட்ட 950 ரூபா வாங்கினாங்க முந்தின மாசம். இன்னும் நாங்க புக் பண்ண புக் ஆகல. ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நாங்களே சேலரி ஏற்றல. எங்கே வரைக்கு போனாலும் சேலரி ஏற்ற மாட்டேங்கிறாங்க. ஒரு நடுத்தர மக்கள் தான் நாங்கள். சிலிண்டரே 1000 rupees தாண்டிச்சுன்னா வாங்குறது கஷ்டம்தான். வீட்டில் அன்றாட தேவையில பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆமாம், கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு கேஸ் தான் அத்தியாவசிய தேவை. எப்பவுமே டெய்லி யூஸே அதுதான் நம்மளுக்கு. ஸோ அதில் ரேட்டு ஏற்றாமல் இருந்திருக்கலாம். ஜிஎஸ்டி எல்லாத்துலேயும் குறைச்சாங்க, எதோ குறைச்சாங்க. கேஸ் விலை ஏற்றிருக்க வேண்டாம், அது குறைச்சி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வார் நடந்துட்டு இருக்குல்ல, ஈரான் இஸ்ரேல் வார்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் நம்ம எல்லாம் இதை பேசிக்காக இதை முன்னாலே நம்ம கொஞ்சம் ஸ்டெப்பை எடுத்துருக்கணும். எடுத்து இதை முதலே இம்போர்ட் பண்ணி நீடிச்சா சமைக்கிறதுல எவ்வளவு பாதிப்படையும் சார்? கண்டிப்பாக அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக தான் இருக்கும். ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக தான் சார். டெய்லி தான் பாதிக்கப்படுதுங்க சார். கடையில் போயிட்டு சாப்பிட்ருவாங்க, வீட்டில் சமைச்சு சாப்பிட்றவங்க கஷ்டம். இல்ல, பல கடைகளுமே இப்ப மூடிட்டாங்க. பல கடைகள் மூடனால ஹோட்டல்ஸ்ல ஆமா மூடிட்டாங்க. அது சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம கேஸ் அடுப்பு இருக்கு இல்லையா, கரண்ட் அடுப்பு இருக்கு இல்லையா, கரண்ட் அடுப்பு பயன்படுத்திக்கலாம். இல்லை பம்பு ஸ்டவ் பயன்படுத்திக்கலாம். கெரசினை டீசல் போட்டு பற்ற வச்சு
நம்ம சாப்பாடு செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் இது இல்லை. அவன் இஷ்யூ பண்ணும்போது நம்ம வாங்கிக்க போகிறோம். ஆமா பாதிக்குதான், என்ன பண்றது, அதுக்குனால ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப சமைக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு? கஷ்டமா தான் இருக்குங்களா. ஆனா வந்துக்கிற ஆட்சி சரியில்லை, இப்ப இருக்கிற ஆட்சி. இனிமேல் மாறினா எங்களுக்கு நல்லா இருக்கும். அதை கட் பண்ணிட்டு அப்ப கேஸ் யூஸ் பண்றவங்களாம் என்ன பண்றது? அடுப்பு பத்த வச்சு தெரியாதவங்களும் கேஸ்ல யூஸ் பண்ணிட்டு அடுப்பு பத்த வைக்கிறாங்க, அவங்களுக்கு செஞ்சிடறாங்க. அப்படி இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. கரண்ட் அடுப்புல தெரிஞ்சவங்க செய்யறாங்க, தெரியாத நம்பர் போடுவாங்க, நம்பர் போட்டு பண்ணணும். அதை எப்படி கரண்ட் அடுப்புல செய்ய முடியும்? மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதால் பாதிப்பு ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது எங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கம்மி பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் நாங்கள் அடித்தர மக்கள் ஆகட்டும், நடுத்தர மக்கள் எல்லாருமே வந்து இதால் ரொம்ப பாதிக்கிறோம். நாங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா, என்ன பண்றது? இப்போ போர் நடக்கிறதுனால இந்த விஷயம் நடக்கிறப்போ எதுக்கு அந்த போர் அந்த மாதிரி தோணுதா? ஆமா, அது ஏன் நடத்துறாங்க நம்மளுக்கு தெரியல, அரசாங்கம் தான் தெரியும். இது வந்து அவங்க நாடு ஈராக்கு இஸ்ரேலுக்கு சம்பந்தம், நம்ம சம்மந்தம் பண்ற. தமிழ்நாட்டுல வந்து ஸ்டாலின் வந்து விஜயும் சரி அவரும் வந்தாலும் சரி கேஸ் விலை கம்மி பண்ண சொல்லுங்க. இன்னும் கம்மி பண்ணால் எதிர்காலத்தில் நல்லா இருக்கும், புரியுதுங்களா? இப்போ 1200 ஒரு சிலிண்டரு வாங்க தேவையில்ல, 650 ரூபா சம்பளம் இங்கே. அது வாங்கி நான் குடும்பத்தை பார்க்க முடியுமா, வேலைக்கு போக முடியுமா, 6000 ரூபாய் வாடகை கட்ட முடியுமா? சிலிண்டர் வந்து விலை வந்து அதிகமாயிடுச்சு. அதனால சமைக்கிறதுக்கு எவ்வளவு தட்டுப்பாடா இருக்கு? ரொம்ப கேஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்ப பல பேர் வந்து வீட்டுல கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இப்போ நாங்க கரண்ட் அடுப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆமா சார், திடீர்னு இது எந்த முன்னறிவிப்புல பண்ணிட்டாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு கூட நாங்கள் பாருங்க, காலையில வந்து செய்ய வேண்டிய டிஃபனை வந்து காலையில மத்தியானம் 2 செய்கிற மாதிரி ஒரே தயிர் சாப்பிட்டுக்கிறோம். இது ரொம்ப எங்களுக்கு ஆல்ரெடி சுகர் வேற, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் சிலிண்டர் விலை ஏறினதுலேருந்து. இல்லை என்னன்னா இப்போதைக்கு கேஸ் போட முடியல, எல்லா இடத்துலையும் நிறைய லைன் நிற்குது. அதுவும் இல்லாமல் வந்து கேஸ் வந்து ரொம்ப நேரம் ஆகுது போடுறதுக்கு. ஏன்னா இப்போ கேஸ் விலை ஏறிச்சு. ஃபஸ்ட்டு வந்து 63 ரூபா இருந்தது, இப்போ 79 ரூபா 80 ரூபா கிட்ட வந்துச்சு கேஸ். இதனால வந்து வீட்டு சிலிண்டரும் வந்து அதிகப்படுத்துறாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வாங்கும்போது வீட்டு சிலிண்டர் வந்து 900 ரூபா இருந்தது, இப்போ 1100 ரூபா ஆயிடுச்சு. அதனால வந்து கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னு கேளுங்க, நாங்க இன்னைக்கு கேஸ் புக் பண்றோம், ஆனா புக்கே ஆக மாட்டேன். ஏன்னு கேட்டா அங்க பிரச்சனை நடக்குதா, அதனால இங்க புக் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அது எப்படி இப்போ சாத்தியம்? இப்போ எங்களுக்கு சிலிண்டர் இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு எப்படி சமைச்சு கொடுப்பாங்க ஸ்கூலுக்கு? இல்லை நாங்களே கூட ஒரு டீ போட்டு எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்க? ஒரு நாள் தான் ஆகிருக்கு. இந்த ஒரு நாள்லயே எவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்கு? நிறைய ஹோட்டல் மூடிட்டாங்க. ஹோட்டல்ஸ் நிறைய இல்லை. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போய் சாப்பிட்டா கூட இங்கே டீனரில் சும்மாவே டீனரில் கடைக்கு கிடையாது. இருக்க கடைகள் மூடிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. இப்போ டீ கடைகள்ல வந்து டீகள் ரத்து பண்ணிட்டாங்க. ஆமா, இங்க கூட பக்கத்துல கூட டீ கடை இருக்கு, அங்கேயே மூடிட்டாங்க. டீ இப்போ கிடைக்கிறதுல. இப்போ ஆட்டோக்கு வந்து கேஸ் வந்து யூஸ் பண்றீங்களா? ஆட்டோ கேஸ் தான் இப்போ ரேட்டு சொல்றேன் நான். இப்போ சொன்ன ரேட்டு எல்லாமே ஆட்டோ கேஸ் தான். 1 லிட்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 59 ரூபா இருந்தது, இப்போ வந்து 85 ரூபா போட்டுக்கிறானுங்க. நாங்க எங்க போறது? இப்போ வீட்டுல யூஸ் பண்ற கேஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்னா, வீட்டுல புக் பண்ணா புக்கிங் ஆகல. 1 லட்சம் பேர் புக் பண்ணிக்கிறாங்களா. அவங்களுக்குலாம் தந்துட்டு ஒன்று தான் அத்தனை தருவாங்களாம். நீங்க எங்கேயாவது ட்ரை பண்ணி பாத்தீங்களா கிடைக்குதாது? இப்போ போன பங்கு எல்லாமே மூடி வச்சுக்கிறாங்க. ஒரு சில பங்குக்கிட்ட அவன் சொல்றது தான் ரேட்டு, கவர்மெண்ட் சொல்ற ரேட்னா இல்லை. அவன் என்ன ரேட்டு சொல்றான்னா, கோயம்பேடுல பாத்தீங்கன்னா 85 ரூபா போடுறான் 1 லிட்டர். டீ கடைகள்ல டீ இல்ல, ஹாஸ்டல்ஸ்ல வந்து எதுவுமே ஃபுட் எல்லாம் குறைச்சிட்டாங்க. இதனால இப்போ இந்த போர்னால உங்க அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு பாதிப்பு இருந்தது? எல்லா விலைவாசியும் கூடிருச்சு, வாங்க கொஞ்சம் கஷ்டப்படுறோம், சிரமப்படுறோம். இப்ப கேட்டீங்கன்னா என்னன்னு சொல்றாங்கம்மா? இன்னைக்கு வந்து நாளைக்கு வரும்னு சொல்றாங்களா? அந்த மாதிரி ஏதாவது? அது ஏதோ ஒரு இது மாதிரி தொடர்பு கொள்ள முடியலையே, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி சொல்றாங்க. இல்ல நீங்க தெரிஞ்சவங்க கிட்ட யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து வாங்கியிருக்காங்க சிலிண்டர் அந்த மாதிரி? இன்னும் யாரும் வாங்கல, இந்த இவ்வளவு புக் பண்ணிருக்கான்னு வரல. மற்றபடி இந்த தட்டுப்பாடு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்போ பல இடத்துல வந்து சிலிண்டரே இல்லைங்கிறாங்க, புக் பண்ணாலும் வரலன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் தாங்க. ஏன்னா இப்போ சிட்டில இருக்கிறோம், வில்லேஜ் என்ன கூட வந்து அடுப்பு கூட வச்சுக்கலாம். சிட்டில இருக்கும்போது அது கம்பல்சரி எங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம் தான், அதனால கஷ்டம் தான். நீங்க புக் பண்ணீங்களா? உங்களுக்கு ஏதாவது சிலிண்டர் வரது பத்தி? பண்ணல, 2 months பிஃபோர் பண்ணிருக்கேன், அது கரெக்டா தான் வந்துச்சு. இல்ல இப்ப கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, நிறைய பக்கம் கேஸ் கிடைக்கலன்னு சொல்றாங்க. நீங்க புக் பண்ணீங்களா கேஸ்? இல்ல, இனிமே தான் புக் பண்ணுவோம் இந்த வாட்டி. ஆனா எங்களுக்கு ஒரு வரதான் செய்யுது, 2 days 3 days தான் வந்துருது. அவ்வளவு தட்டுப்பாடு. நேத்துல இருந்து தான் அந்த விஷயம் நடந்திருக்கு. லாஸ்ட் மந்த் சொல்றேன் நானு. இந்த மந்த் எப்படி தெரியல, இனிமே புக் பண்ணா தெரியும் பார்த்து. ஒருவேளை சுத்தமா கேஸ் பயன்பாடே இல்லாம போயிடுச்சுன்னா சமைக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு பாதிப்படையும். அதனால நீங்க வீட்டுல சமைக்கும் போது எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும்? நிறைய தான் பாதிக்கப்படல. சாப்பாடு தான் முக்கியம், ஃபுட்டு தயார் பண்றது கேஸ் இல்லைன்னா முடியாது. அப்போ மாதிரி அடுப்பெல்லாம் கிடையாதுல்ல, இப்போ கெரசினும் கிடையாது. இப்போ கேஸ் கண்டிப்பாக தேவை.
சரி நம்ம ஒரு போராட்டம் பண்ண வேண்டியதான். இல்ல ஏன்னா ஹோட்டல் கரெக்டா இது பண்ணணும். இப்ப இதே நிலைமை நீடிச்சதுன்னா ஒருவேளை அடுத்து வேற ஏதாவது பெரிய ஸ்டெப் எடுப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுப்பாங்க. அதுக்காக வந்து விட்டுற மாட்டாங்க மக்களை. மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கிறாங்கல்ல, அதனால அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. நீங்க பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்களா அதனால? இல்லை, இனிமேல் தானே பாதிக்கணும். அதுக்காக தான் இருக்காம அளவுக்கு கவர்மெண்ட் நடத்தும். ஒரு இந்த பிரச்சனையும் வராம ஆமா, இருக்கும் செய்வாங்க, செய்யாம இருக்க மாட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு. என்ன பண்றாங்க, அது அப்படியே தான் இருக்கு. ஒன்றும் நிலைமை அதுக்கு மாறவே இல்லை. அதுக்கு ஒரு இதே மாதிரி கோல்டு தான். கோல்டு 1 லட்சத்துக்கு மேலே வந்துச்சு. தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் எப்படி பண்ணுவாங்க? வெறும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க ஒரு பொண்ணுங்களுக்கு. அது போல தான் இதையும் பயன்படுத்திக்குவாங்க. இப்போ கோல்டு விலை கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 500, 300, 400 குறைச்சிட்டு வரோம். அது கடைசி வேலை ஒரு 50,000 கிட்ட வந்துச்சுன்னு நல்லா இருக்கும். இந்த கேஸ்ன்ற விலை தங்கம் மாதிரி ஏறி இறங்குறதுக்கு கண்டிப்பா அதுதான். இப்போ அதிகமா ஒரு வீட்ல ஒரு குழம்பு ரசம் காய் வைக்கிறாங்க, காய்கறி எல்லாம் வைக்கணும். அதெல்லாம் நம்பர் பிரகாரம் தான் செய்யணும். நம்பர் போட நம்பர் எல்லாம் இருக்காது. கரண்ட் அடுப்புல வந்து நம்பர் பிரகாரம் நம்பர் படிச்சவங்க பாடுறாங்க, படிக்காதவங்க என்ன பண்ண முடியும்? வேர்க்கு அடுப்புல தான் செய்யணும். பல தட்டுப்பாடுகள் தான் பண்ணணும், செய்யணும். இப்ப டீ கடைகள் நிறைய மூடிட்டாங்க, ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க. வீட்டுல சமைக்கிறதே வந்து 2 பொருள் 3 பொருள் செய்யற இடத்துல ஒரு பொருள், ஒரு காய், ஒரு சாம்பார் ரசம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்க வீட்டுல அந்த மாதிரி என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு? ஆமா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் கரெக்ட். இப்ப 2 பொருள் செய்யறது, இப்ப நாங்களும் ஒரு டீச்சர்ஸ் நம்ம வேகமா செஞ்சுட்டு போறோம். இப்ப 2 பொருள் 2 காய் செய்யறது பாத்தீங்கன்னாக்கா ஒரு காயை கம்மி பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கு. இப்ப பிள்ளைங்களுக்கு வந்து நாங்க எடுத்துன்னு போயிட்டு கொடுப்போம். இது வந்து அது பிள்ளைங்களுக்கு நாங்க வந்து சேவை செய்யறதுக்காக எல்லாமே செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுப்போம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த சிலிண்டர் விலை அதிகமானதுனால எங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து எதுவும் செய்யறதுக்கு முடியல. ஸோ அதனால பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் வந்து இது கிடைக்காததுக்கு ஒருவேளை இந்த போர்க்காலம் நீடிச்சதுன்னா இன்னும் நிறைய மாற்றங்கள் இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா நடக்கதான் நாங்க செய்வது. நமக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தட்டுப்பாடா தான் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த போர்க்காலத்தால நமக்கு இன்னும் என்னென்ன கஷ்டங்கள் இருக்க போகுதுன்றது தெரியல. நம்ம ட்ரம்ப் இதுல என்ன சொல்ல விரும்புறீங்க? ட்ரம்ப்பா சரி, அது எப்படி சொல்றது? நம்ம என்ன எல்லாமே அரசியல் தலைவர்கள்லாம் அது ஒத்து வரும்போது நம்ம வந்து நடுத்தர மக்கள்லாம் வந்து சேர்ந்து பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அது இப்போ பிளாக்ல விலை வந்து 2500 ரூபாய்க்கு மேல. ஆமா, அது பதுக்குறவங்கள அரசாங்கம் வந்து சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க. ஒரு சிலிண்டர் வச்சிருக்கேன், என்ன பண்ணுவான்? இப்போ 3 பசங்க இருக்கு, என்ன பண்ண முடியும்? 3 பசங்க இருக்கு, ஒய்ஃப் எல்லாம் வேலைக்கு போகணும்னா ஒரு ஆள் சம்பாதிச்சு வாங்க முடியாது கேஸ் எல்லாம். அது சொல்லுங்க, அரசாங்கிட்ட சொல்லுங்க. வந்து தட்டுப்பாடு வந்து அதிகமாக உங்களை மாதிரி மக்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படும். ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க இப்ப கேஸ் விலைனால. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் வேணும், பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை வந்து வீட்டுல மட்டும்தான். கேஸ்லாம் சிலிண்டர்ல விலை ஏற்றினாலும் ஒரு ஆம்லெட் வந்து 20 ரூபான்னு விற்கிறான். நாங்க போய் வாங்கினப்போ ஒரு ஆம்லெட் 20 ரூபான்னு விற்கிறான். ஒரு ஆம்லெட் 20 ரூபான்னு விற்கிறான். முன்னாடி எவ்வளவு வித்துட்டு இருந்தாங்க? 5 ரூபா இருந்தது. இப்ப நான் போய் வாங்குறேன் மதியானம் 20 ரூபாய் இருந்தது. ஓகே, அப்ப அந்த மாதிரி நான் காலையில சாப்பிடுற ஆமா, அதெல்லாம் வந்து ஏறிச்சு, விலை ஏறிச்சு. சிலிண்டரா தட்டு பண்ணா ஹோட்டல் மூட தான் செய்யும். சமைக்கிறதுல வந்து ஏதாவது குறைச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி இவ்வளவுதான் சமைக்கணும் இனிமேல்? இல்ல, அப்படி எல்லாம் கிடையாது. எப்பவுமே சமைக்கிறது தான் சமைக்கிறோம். ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க. ஆமா, வீட்டுல தான் சமைச்சு சாப்பிடுறோம். பேச்சுலர் பசங்க எல்லாம் வெளியே சாப்பிடுறாங்களா? அது அவங்கள பத்தி நம்ம என்ன பண்றது? இல்லன்னா அவங்களும் வீட்டுல தான் சமைச்சு சாப்பிடணும். இந்த நிலவரம் நீடிச்சதுன்னா ரொம்ப கஷ்டம் தான். எல்லாம் மக்களுக்கு கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். சமைக்கிறது வீட்டுல சமைக்கலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து இன்னும் பல வந்து விலைகள் ஏற்றமாகும், பல விஷயங்கள் மாற்றம் நடக்கணும்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதான், இது எல்லாம் ஐயா டெல்லியில தான் இருக்குது, எல்லாமே மோடியில தான் இருக்குது. மோடிஜி தான் அதெல்லாம் பண்ணி ஆகணும். நமக்கு ஸ்டெப் எடுக்கணும். தமிழகம் ஓணுன்றாரு மோடி. ஐயா மோடிஜி மனசு வச்சா எதனா ஒரு வழி பிறக்கும். இதே நிலைமை நீடிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு வீட்டில் எவ்வளோ கஷ்டம். மெடிசனே போட முடியாது. எல்லாம் அவங்க தான் ஒரு மெடிசன் தான் போட வேண்டியதுதான், அவ்வளோதான். அது இல்லாமல் இப்போ நேற்றுலேருந்து சிலிண்டர் நிறுத்திட்டாங்க பல ஏன்னா குறைவாக இருக்குது குவான்டிட்டி. ஆனால் வந்து நேற்று வந்து சிலிண்டர் புக் பண்ணதுனால புக்கே ஆகலை. ஒரு 4-5 வாட்டி ட்ரை பண்ணி புக் ஆகலை. நைட்டு 12:30 மணிக்கு நான் வந்து ஒரு சிலிண்டர் புக் பண்ணேன். என் சிலிண்டரோட யூடியூப் சிலிண்டர் வந்துருச்சா உங்களுக்கு? இன்னும் வரல. அது புக் ஆயிடுச்சு. ஆனால் 20 நாள் அவங்க வரதுக்கு சொல்கிறாங்க. இப்போ இதே மாதிரி நடந்துட்டு இருந்து இப்போ யாரோ ஒருத்தர் போர் எங்கேயும் நடக்கிறதுனால நமக்கு இங்கே அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் உண்மை தானே. அங்கே இருக்கிற எல்லா கப்பலும் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அங்கே வந்து எல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே வந்து ஈரானை தாண்டி தான் வரணும். அது வந்த பிறகு தான் நம்மளுக்கு என்னென்னு எதுன்னு தெரியும். ஆனால் கப்பலை வந்து வர விட மாட்டேன்றாங்க. வந்தாலே குண்டு போடுறது, அது பிரச்சனை, நிறைய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் ஒரு கப்பலும் இங்கேருந்து போக முடியல, கப்பலும் அங்கேருந்து வர முடியல. இதே நிலைமை நீடிச்சதுன்னா இன்னும் என்னெல்லாம் நடக்கணும்? அதுதான் தெரியல. அதுதான் தெரியும், ஆண்டு தான் தெரியும். ஆனால் ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போயிடுவோம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்போதைக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் கேஸ் தான் மெயின் பிரச்சனையே. இப்போ நிறைய இடத்துல வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் 2 நாளாக இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேஸ் வரத்துக்கு 30 நாள் ஆகும், 20 நாள் ஆகும்.
அப்படின்னு சொல்றாங்க. பெட்ரோல் விலையும் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாம ஹோட்டல்ஸ் பல மூடிட்டாங்க, அதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? டீ நாங்க கடைகள் நிறைய ஹோட்டல்ல வாங்க மாட்டோம், நாங்க வீட்ல குக் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதனால எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஹோட்டல்ல இருக்கவங்க ஏன்னா பேச்சுலர் பசங்க சாப்பிடுவாங்க அதிகமா. இப்ப நீங்க புக் பண்ணும்போது என்ன சொன்னாங்க? புக்கே ஆகலையா, அவங்க என்ன சொல்றது, அவங்க தான் போனை எடுத்தா தானே நாம என்ன, அவங்க தான் போனே எடுக்க மாட்டாங்களா, அப்புறம் எப்படி சொல்றது? விலை எவ்வளவுங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் என்னமோ சொல்றாங்க 2000 ரூபாய் ஆகும்ன்றாங்க. ஆனா நான் புக் பண்ணல இதுவரையும். ஆனா இன்னைக்கு காலையில போட்டேன், ஆனா எடுக்கவே இல்லை. இப்போ ஒருவேளை உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வீட்டுல இருக்கிறது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கீங்க? என்ன பண்ண போறேன், விறகு தான் வைக்கணும், ரோட்ல கொண்டு வந்து அடுப்பு வச்சு ஏத்துவேன், அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு எத்தனை வீடு எறியுதோ எரிஞ்சிட்டு போட்டு விட வேண்டியதான், வேற நான் என்ன செய்யறது? அதுதானே பண்ண முடியும். அப்ப கேஸ் இல்லைன்னா மண்ணெண்ணையும் கிடைக்கல. நம்ம மண்ணெண்ணெய் சமைச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அது எங்க இருக்குன்னு தெரியாது. நம்ம கேஸ் இல்லைன்னா கரண்ட் அடுப்பா அது யூஸ் பண்ணோம். அது கரண்ட் இவன் பார்த்தா 100 யூனிட்டுக்கு மேல போனா டபுள் மடங்கு போட்டுருவான், என்ன செய்யப்பா? இந்த ஈரான் போறனால இந்த பாதிப்பு எவ்வளவு ஒரு ஆமா, அவர் ட்ரம்ப் சும்மா இருக்க மாட்டார்ல, அவருக்கு எங்கேயாச்சும் போய் சொரிஞ்சு விடுறதா வேலை அவருக்கு. அவர் கையும் கலை வச்சுட்டு சும்மா இருந்தா இப்போ இந்த பிரச்சனைலாம் வந்திருக்கா இல்லையா? அவர் சும்மா இல்லாமல் எல்லா நாட்டையும் போய் சொரிஞ்சு விட்டு வர்றாரு. அது எல்லா கடற்கோடி எல்லா மக்களும் பாதிக்குது. இங்கே மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக உலக நாடு மொத்தத்தையும் பாதிக்குது. இந்த இது பெரிய ஒரு இது. இதனால இன்னும் என்னென்னலாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அடுத்து பெட்ரோல் தட்டுப்பாடு வரும், வியாபாரம் பாதிக்கும், எல்லாத்துக்குமே சிக்கல் தான், பொருளாதாரம் பாதிக்கும், எல்லாத்துக்குமே வந்துட்டு சிக்கல் தான். இப்போ டீ கடைகள்ல டீ வந்து பெருசா இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீ கடையில் டீ இருக்குது, ஆனால் அவங்க ரேட்டு ஏற்றுவாங்க. அடுத்தது இப்போ வந்து கேஸ் கிடைக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 12 ரூபா டீயே 15 ரூபா ஆகுவாங்க. ஆனால் எங்கள் வாழ்வாரா இன்னும் அப்படியே தான் இருக்குது. அது இல்லாம இப்போ கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகும். ஆமா, எல்லாமே ஆமா, கரண்ட் இதுனா இபி பில்லு ஜாஸ்தியாக தான் ஆகும், இபி கட்டி தான் ஆகணும். நம்ம தலையில தான் எல்லாமே மண்டாடுறாங்க. அவங்க நல்லா தாங்கிறாங்க கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க. பல வீடுகளில் வந்து எலக்ட்ரிசிட்டி அடுப்பு கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இது கிடைக்கலன்னா அது பண்ணி தான் ஆகும். அப்போ கரண்ட் பில்லு தான் அதிகமாக வரும் எல்லாத்துக்குமே. அது இங்கே சென்னையை பொறுத்த அளவுக்கு ரேட்டு கூட வேற, வாடகை கொடுத்து கரண்ட் பில்லு வாடகை மாதிரி கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அப்படிதான். இப்போ வந்து நேற்று ஒரு நாள் தான் தடை செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு அதோட சேஞ்சஸ் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? தெரியுது, நிறைய கடைகள்லாம் அடைச்சிருக்காங்க, அதான் எங்களுக்கு தெரியும். வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு என்ன ஒரு கட்டுப்பாடோட சமைக்கிறீங்க? இல்லை, அதெல்லாம் இந்த கட்டுப்பாடு இன்ன வரைக்கும் வரல, வந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்க வேண்டியதுதான் எல்லாமே. அதான் அப்போ அடுத்த மாதம் இந்த சிலிண்டர் வந்து இல்லைன்றாங்கல்ல, அப்போ எவ்வளோ வந்து கட்டுப்பாடு பண்ணணும்? நான் 2 பொரியல் வைக்கிற இடத்துல ஒரு பொரியல் வைக்க வேண்டியதுதான், வேற என்ன செய்ய முடியும்? இதே மாதிரி ஹோட்டல்லாம் வந்து நிறைய மூடிட்டாங்க, டீ கடைகளும் மூடிட்டாங்க, அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? கஷ்டம்தான். ஏன்னா ஒரு வேலைக்கு ஒரு அவசரமாக போகிறோம், ஒரு டிஃபன் செய்ய மாட்டாங்க, குழந்தைங்க இருக்காங்க, அப்படின்ற பட்சத்தில் வாங்கணும்னா ஒரு அவசரத்துக்கு நம்ம ஹோட்டல் தான் போவோம், பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு தான் போவோம். அவங்களுக்கே வந்து அந்த கஷ்டம்னா சிலிண்டர் வாங்க கஷ்டம். அப்போ அந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணல, இது செய்யலைன்னா கஷ்டம் தான். வீடுகளில் வந்து இப்போ கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர், இதனால எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகும் அந்த மாதிரி எதாவது நினைக்கிறீங்களா? ஆமாம், ஆகும் தான். இப்போ நார்மலாக இந்த சம்மரில் வந்து ஏசி யூஸ் பண்ணும்போதே அதிகமாக வருதான். அப்போ வந்து ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம் இன்னும் அப்படின்னா அதிகம் தான் வரும். மொத்தத்தில் இந்த போர் நிறுத்தப்பட்டால் ஒருவேளை எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி நடக்கணும், நல்ல விஷயம்தான். அதுக்காக கடவுளை பிரார்த்தனிக்கணும். சரி, எல்லாம் வந்து மூடிட்டாங்க பாதி ஹோட்டல்ஸ். ஆமா, இந்த கேஸால அது வந்து எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கு? அதனால நீங்க ஹோட்டல் வந்து எல்லாருமே போறது கிடையாதுல்ல, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப இதுவாக இருக்கும். ஹோட்டல் முன்னாலும் இந்த ஒர்க் பண்ணுற பசங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும், பேச்சுலர் இருக்கவங்க அவங்களுக்குலாம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால கேஸ் ரேட்டை குறைச்சா நல்லா இருக்கும். இப்போ லேடிஸ்ட்டு கேட்டோம், அவங்க வந்து நாங்கள் வந்து ஒரு குழம்பு தான் வைக்கிறோம், ஒரு காய் வைக்கிறோம், அதுவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி உங்க வீட்டில் தட்டுப்பாடுகள் பண்ணி? இல்லை, எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா கேஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கனால பிரச்சனை இல்லை, கரண்ட் மூலமாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் கரண்ட் பில் தான் அதிகமாக வரும், அதை பற்றி பார்த்துக்கிட்டோம், வேற ஒன்றும் இல்லை. அரசாங்கம் தான் அது வந்து நடவடிக்கை எடுக்கணும், கரண்ட் பில் கம்மி பண்ணுற மாதிரி. இது நிலைமை ஆயிடுச்சுன்னா கரண்ட் பில்லும் அதிகமாகும், கண்டிப்பாக அதிகமாகும், அதெல்லாம் உண்மைதான். இப்போ ஈரான் இங்கே ஒரு நடக்கிற போறனால இங்கே இத்தனை விஷயங்கள் மாறுதில்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்னா உலக அழிவுக்கு வந்துடுச்சுன்னு தான் நினைக்கிறேன், வேற எதுவுமே நினைக்கல. என்ன நாம எல்லாம் கரெக்டா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஆனா நாம சரியில்லை, அதனால உலகம் அழிஞ்சிட்டு வருதுன்னா நிறைய பாவங்க நடக்குது, அதனாலதான் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு எனக்கு தோணுது. மத்தவங்க கருத்து எப்படின்னு தெரியல. நாம வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையா இருந்தாலும் கரெக்டா வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா உலகத்துக்கு அழிவு வந்துருச்சுன்னா எல்லாமே சேர்ந்துதான் வரும். இன்னும் பாருங்க, விலைவாசி ஏறிடும். அப்ப என்ன செய்யறது? 1 கிலோ அரிசி 1000 ரூபாய் வித்துச்சுன்னா வாங்க முடியுமா? இந்த அண்ணா 60 ரூபாய்க்கு உட்காந்துருக்காரு.
1000 ரூபாய் வித்தா இவரால ஓட்ட முடியுமா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அவரால சம்பாதிக்க முடியுமா? முடியாது. அவ்வளவுதான். நம்மளாம் ஊத்தி முட்டு சேர வேண்டியதான். ஒருவேளை இந்த போர் நின்னா இது மாறுறதுக்கு வாய்ப்புகள்? கண்டிப்பா போர் நின்னா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். போர் நிக்கணும், நிறுத்திடாப்ல, அவரே நிறுத்திடாப்ல. நீங்க ஏதாவது வேண்டுகோள் வைக்கிறீங்களா? ஆமா, நம்ம அமெரிக்கா கேட்க போது ட்ரம்ப் தான் சொல்லணும், தயவு செஞ்சு போற நிற்பாட்டு, நீ கையை காலை வச்சுட்டு சும்மாரி, உனக்கு விளையாடுனா வடகொரியால போய் விளையாடு, கிம் ஜங் கிட்ட போயிட்டு. அவன் சும்மா தான் இருக்கான், மற்ற நாடு சீண்டாது, அவ்வளவுதான். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.